2 சாரி நாங்கள் எடுக்கிறோமല്ലോ, இந்த 2 சாரியில தான் அதே மாதிரி ஒரு சாரி ஃப்ரீயா கொடுக்கணுமா? 1790 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுக்கும். அதுதானே பட்ஜெட் வந்துருவனல்ல. அதுதானே. அப்ப தனியே இதுல விலை பாத்தீங்கன்னு சொன்னா தனியே 490 ரூபாய் போட்டு இருக்குது. உண்மையா நல்ல ஒரு சைஸுக்கு இப்படி எடுக்கிறேன் ஒரு பெரிய விஷயம். அது ஜோவல் சைஸ் கிடைக்கிற சின்ன சைஸ் 490 ரூபாய் விரும்புறேன். நம்ம போடுறதுக்கு சின்னாக்களுக்கான உடுப்புகள் எல்லாமே டிஷர்ட்டுகள் ஷோர்ட்ஸ் எல்லாமே என்ன விலை குறைவு, நல்ல விலை குறைவு. ஏன் பெரிய ஆக்களுக்கு இப்ப என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க வீட்டை தான் நிக்கிறோம். இப்ப இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால், நேற்று நாங்க யாழ்ப்பாணம் போயிருந்தாங்க, சுன்னாகம் ஃபைன் மார்ட்டுக்கும் போயிருந்தாங்க எனக்கா. அப்ப போன இடத்துல வந்து ஃபைன் மார்ட்டுக்கும் போயிட்டு பிறகு நாங்க யாழ்ப்பாணம் போனாங்க. திரும்ப ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல வந்து நிறைய கடைகள் இருக்குது. என்ன எல்லாமே பக்கத்து கூடுதலா உடுப்பு கடையெல்லாம் கூட யாழ்ப்பாணத்துல எனக்கா. சுத்தி உடுப்பு கடை தான். அதுவும் பக்கத்தை எந்த கடைக்கு போறேன்னு தெரியாத அளவுல இருக்கும். அப்படி நிறைய கடைகள் என்ன யாழ்ப்பாணத்துல. ஆனா என்ன சும்மா ரோட்டால போயிடாது போல. அண்ணா வாங்க பாப்போம், டிஷர்ட் பாப்போம், ஜீன்ஸ் பாப்போம். வாங்க வாங்க கூப்பிட புரியாதாராக்கள் மாதிரி. சரியா அக்கா வாங்க டொப் பாப்போம். அப்படியா டொப்பல் கவுனு எங்களே ஞாபகப்படுத்த வாங்க டொப் பாப்போம், பிளவுஸ் பாப்போம். சும்மா அப்படி நாங்க அதுல போயிடாது போல. அவ்வளவுக்கு நிறைய கடைகள் இருக்கு தானே. நிறைய கடைகள் இருக்கு. இப்ப அவங்களுக்கும் ஒரு போட்டி தானே. பொறாம இருக்க கூடாது, போட்டி தான். தங்கட கடைக்கு வரட்டும் சொல்லி தங்கட கடைக்கு இவ்வளவு கடைகள் இருக்கு, அங்க மாறிக்கறி போயிருவினோம். அப்படி என்னாலும் ஆக்களை பிடிச்சி இழுக்கணும் தான் சும்மா. அதுலயும் நாங்க போவேக பாத்தீங்களா, இந்த கமலேஸ்வரி கடையில வந்து நிறைய ஆக்கள் வந்து போயிருந்தீங்க. அதுலயும் வந்து அந்த ஆடி தள்ளுபடி என்றபடியா அந்த ஒரு அது அந்த சரியான விளக்கமா தெரியல, அந்த ஃப்ரீயா எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி. ரெண்டு சாரி எடுத்தா ஒரு சாரி ஃப்ரீ, ஒரு நார்மல் சாரி ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்கணும். அதே சாரிலாம் எடுக்கணும். என்ன சாரில 2 சாரி நாங்க எடுக்கிறோம்ல, இந்த 2 சாரியில தான் அதே மாதிரி ஒரு சாரி ஃப்ரீயா கொடுக்கணுமா? சரி சரி, அதே மெட்டீரியல் எடுக்கணும். ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லி. ஆனா அந்த சாரியும் நிறைய பேர் எடுத்துக்கொண்டு போறோம். ஆனா சனமண்டு சொன்னா பயங்கர கிரவுட் தான். கிரவுட் நாங்க போய்க்கே பாத்துனாங்க. கமலேஸ்வரி கடையில அதோட நல்ல பெரிய கடையும் மேல்மாடியிலயும் ஒரு இது இருக்கு. அப்படியே சுத்தி நல்ல பெரிய கடை தான் அந்த கடையும். அதுலயும் வந்து நிறைய ஆக்கள் போயிருந்தவ. அதோட ஒரு செக்ஷனுக்கு மாதிரி என்ன. அப்ப அது கூடுதலா அதுவும் வந்து சாரி கிடையாதுலான்னு சொல்ல. சாரி ஐட்டங்கள்லாம் சாரியும் இருக்காங்கல்ல, மேல லெஹங்கா இருக்குது. அப்ப அதுல நாங்க ரேட்டு உள்ளுக்க போனாங்கல்ல லேங்கா பாக்குறதுக்காக. பிறந்த நாளுக்கா நாங்க லேங்கா பாப்ப மட்டும் போனாங்களா. நான் போய் லேங்கா பாத்துட்டு ஓடி வந்துட்டேன். உண்மையா ஒரு லேங்காட விலை கேட்டாங்க 15,000. அப்ப நாங்க அதை விட குறைஞ்சதுக்கு இல்லையா கொண்டு வைக்க இல்லையாமா. அது அப்படியா 15,000 உடுப்பு போடாடிக்கே பேசுவானே. ஆனா உண்மையாவே அதுக்காண்டி கடையை நாங்க தப்பு சொல்ல வரையில. அந்த அவன் தந்த உடுப்பு வந்து எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியானது. என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த லேங்காவை ஒன்று எடுத்து காட்டோம்னா சும்மா சாம்பிளுக்கு அப்படியே ஃபுல்லா வந்து கல் ஒர்க்குகள். அப்ப கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது. அப்ப பொருளுக்கு ஏற்ற விலை தானே. இல்ல நாங்கள் அந்த லெஹங்கா நாங்க பார்க்கவே எங்களுக்கு விளங்குது. இது கொஞ்சம் கிராண்டா தான் இருக்கும், விலையா தான் இருக்கும். ஒரு நல்ல பாவிக்கக்கூடிய ஒரு லெஹங்கா தான். நாங்க சரி இதை கவனமா பயங்கோண்டு சொல்லிட்டு நாங்க அப்படியே வந்துட்டோம். ஆனா நேற்று பிறந்தநாளுக்கு போய் உடுப்பு எடுப்போம்னா போனதான் நான் சரி வரல. சரி பாப்போம். எங்களுக்கு இந்த பெருத்துறையில எடுத்தே பழகிட்டு அதுதான். வேற இடங்களுக்கு போய் விளையா கேட்க பயமா கிடாக்கு. விளையா கிடாக்கு. சுத்தி அடிச்சு ஒரு மாதிரி நேற்றைய பொழுது எங்களுக்கு அப்படியே யாழ்ப்பாணமும் சொன்னாத்தோடையும் போயிட்டேன்னு. அப்படியே நாங்க ஒரு கடைக்கு போகாமலுக்கு மற்றது இந்த கடைக்கு போய் உடுப்பு எடுத்தாங்களே. நாங்க போய் போன முறையும் போனாங்க அந்த கடைக்கு தான். நேற்றும் வந்து ஜெஃப்னா டெக்ஸுக்கு திரும்ப 2ஆம் தடவை போயிட்டு வந்தாங்க. ஆனா உண்மையில இந்த ஜெஃப்னா டெக்ஸ சொல்ல போனா இன்னொரு மலிவான உடுப்புகள். மலிவான உடுப்புகள் உண்மையா வந்து சனமும் வந்து அப்படித்தான் ஒரே வந்து கொண்டே இருக்குது. மொச்சுதான் நிக்குது. உண்மையா தானே. அவ்வளவு உடுப்புகள் கூடுதலா வந்து எல்லாமே நல்ல நல்ல உடுப்புகள். விலையும் வந்து நல்ல வேண்டக்கூடிய விலையில தான் வந்து எல்லாமே கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா என்ன வீடியோ எடுக்கட்டாண்டு வேணாண்டு சொல்லிட்டீங்க.
அதுதான் எங்களுக்கு ஒரு கவலை. வீடியோ எடுக்க விட மாட்டேன். நான் நினைக்கிறேன் அவையெல்லாம் போடினோம் இல்ல, அவையில் போடுறபடி அப்ப அந்த ஒரு காரணத்துக்காக அவையில் வந்து வேற யாரையுமே வந்து வீடியோ எடுக்க விடையில போலேன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையில என்ன கவலை என்னன்னு சொன்னா, இப்படியான உடுப்புகளை நாங்கள் காட்டைக்குள்ள வந்து நிறைய பேர் பார்த்து போய் வேண்டக்கூடிய நிறைய பேர் இருக்குமல்ல. அதுதான் நிறைய பேர் பார்த்து வாங்குவினோம். ஆனா அவையில் அது நாங்கள் போடுறபடியா விரும்புறோம் இல்ல, நம்ம மற்றாக்கள் போடுறதுக்கு. சின்ன ஆக்களுக்கான உடுப்புகள் எல்லாமே என்ன டிஷர்ட்டுகள் ஷோர்ட்ஸ் எல்லாமே என்ன விலை குறைவு, நல்ல விலை குறைவு. விலையை பார்க்க ஏன் பெரிய ஆக்களுக்கு இப்ப எனக்கோ சரி அக்காக்களை போடுற இப்ப ஜீன்ஸுக்கு வந்து பிளவுஸ் போடுவோம் தானே, அதெல்லாம் 790 ரூபா போட்டு கிடக்கு மாடல் பிளவுஸ். எனக்கா நல்ல முக்கா கை வச்சு இப்ப ஜீன்ஸுக்கு போடுற இப்ப வந்த மாடல் வந்து 790 ரூபா. ஆனா இங்க வாங்குறேன்னு சொன்னா குறைஞ்சது 2000 வேணும். அப்படி நான் பிளவுஸ் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். பின்ன நானெல்லாம் போய் அங்க பருத்தியில போய் எடுத்துனா கடவுளே உடம்புல 2500 ரூபா. அந்த மட்டக்கிளப்பு போடுறதுக்காண்டி எனக்கு ஒரு பிளவுஸ் எடுத்துனாங்க 2500 ரூபா. ஆனா இது 790 ரூபாய்க்கு அந்த பிளவுஸ் கொடுக்குறீங்க. அப்ப சரி என்று நாங்களும் போய் பார்த்தோம். நாங்க போய் பார்த்துட்டு கொஞ்சம் உடுப்புகளும் பிடிச்சிருந்தது, அப்ப எடுத்துட்டு வந்தேன் நாங்களோ. ரியானா ஜெரோமிக்கு எடுத்தது, அப்படி எனக்கும் எடுத்தது. ஏன்னா நல்ல மலிவா இருந்தது. அப்ப போனதோட எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அதான் நாங்க இன்னைக்கு காட்ட போறோம் வீடியோக்கு. என்ன நாங்க எடுத்து பாப்போம். என்னக்கா அக்காவுக்கு சத்தத்தை காண இல்ல, மித்திர கலை போல. அதுதான். இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு ஜீன்ஸ் தான் பாருங்க. இது வந்து அந்த நல்ல என்னது அந்த துணி வந்து நல்ல மொத்த துணி நல்ல பஞ்சு துணி, வெளிறுபடாது, மற்ற நல்லா பாவிக்கும். நல்ல துணி எல்லாம் ஜீன்ஸ் எடுத்தது. காலையும் சுருக்கு வந்துடும். அதோட காலையும் பாருங்க மாடலா வந்து ஒரு சுருக்கு மாடல் வந்திருக்கேன். அப்ப இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ரிஹானாக்கு தான் நாங்க எடுத்தது. அங்கால ரிஹானாக்கு வந்து ஜீன்ஸ். ஓ இது வந்து எவ்வளவு 390 ரூபா. 390 ரூபாய்க்கு தான் எடுத்துனாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவாக்கு ஜீன்ஸுக்கு போடுறதுக்கு நல்ல வடிவான ஒரு குட்டி பேகி டிஷர்ட் பாருங்க. அவைக்கு எனக்குமே இந்த டிஷர்ட்டை பார்க்கவே ஆசை வந்து, ஏன்னா சின்னாக்களை போட வடிவா இருக்கும் இல்ல. அப்ப இது பண்றது இதை வளர்த்து கிடையாது. இது 290 ரூபா. 290 இல்ல, 290 எல்லாம் அந்த கடைசி ஒரு 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வேற 290 அப்படித்தான் வந்தது. அப்ப பாருங்க இது வந்து அவன் ஜீன்ஸுக்கு வந்து இந்த டிஷர்ட் என்ன. அப்ப இதே போலதான் வந்து தெரியும் தானே, இப்ப ரிஹானாவோ ஜெரோமியோ சரி 2 பேருக்குமே கூட ஒரே தான் எடுக்கிறது. சண்டை பிடி பின்னமே இல்ல. அப்ப அதுக்காண்டி பாருங்க நல்ல கலர். அதே மாதிரிதான் அதே டிசைன்ல தான் பாருங்க ஜெரோமிக்கு எடுத்தேன். ஜெரோமிக்கும் சரியா இருக்கு. என்ன ஜெரோமிக்கும் வந்து நல்ல ஒரு அளவா இருக்கும். இது வந்து பேகி டிஷர்ட் அப்படியே டைட்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸா தானே இருக்கணும். அப்ப அதனால வந்து ஜெரோமிக்கும் வந்து அதே கலர்ல டிஷர்ட்டும் எடுத்து பாருங்க. அதே மாதிரிதான் ஜெரோமிக்கும் வந்து அதே கலர்ல ஜீன்ஸ் அதே மாடல்ல 2 பேருக்குமே ஒரே மாதிரி எடுத்து விட்டா சண்டை பிடிக்காயினன்றக்காக அதே போலவே எடுத்து விட்டது. என்னக்கா என்ன எடுத்தாலும் 2 பேருக்கும் சேர்த்து தான் எடுக்கணும். ஒரு ஆளை விட்டு ஒரு ஆள் எடுக்க இயலாது. வீட்டை இருந்த பாடு இல்ல. நாங்க அதுதான் மோசம். அப்பா சரி. அப்படி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இது ஒரு டிஷர்ட். அம்மா இந்த துணிய நல்ல ஒரு துணி என்ன பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பச்சை கலர். என்ன நல்ல துணி தெரியுமா? நல்ல துணி. இந்த டிஷர்ட் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க அக்கா? சொல்லுங்க அப்ப எவ்வளவு வரும்னு சுமார் கெஸ் பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு வரும்? கெஸ் பண்ணி சொல்லலாம். அதுதான். ஆனா இந்த விலை அடிச்சு கிடக்க எவ்வளவு தெரியுமா? 1690 ரூபா அடிச்சிருக்கீங்க. ஆனா டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து இந்த டிஷர்ட் வந்து 490 ரூபா கொடுத்துருக்கீங்க. 490 ரூபா. நல்ல நம்ம துணியை தொட்டு பாருங்க என்ன துணின்னு சொல்லி நல்லா இருக்குல்ல. அப்படியே இருக்கு நல்லா பாவிக்கும். 490 ரூபா போட்டு இருக்குது. ஆனா உண்மையா நல்ல ஒரு சைஸுக்கு இப்படி எடுக்கிறேன்டா ஒரு பெரிய அது ஜோவியல் சைஸுக்கு எடுக்கிற சின்ன சைஸ் 490 ரூபாய். ஜோவியல் சைஸுக்கு 490 ரூபாய் கொடுக்குறாங்களுக்கு அவ்வளவு லாபம். என்ன அள்ளி கொண்டு வந்திருக்கலாம். அப்படியே இதுல போயிடத்தானே சும்மா தானே போனாங்களே. மேல எடுக்க 2 டிஷர்ட்டுகள் அங்க போய் எடுக்கணும். உண்மை நல்ல லாபம். அப்ப அப்படியே அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எடுங்க 2 பேக் இதுல என்ன. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது இது எனக்கு எடுத்தது பாருங்க வடிவா இருக்கு. நல்ல ஒரு செக்குல நல்ல ஒரு நார்மல். இது பாருங்க நல்ல பட்டன் மஜி நல்ல ஒரு மாடல் நல்ல வடிவா இருக்கு. மாடல் டாப். இது வந்து ஜீன்ஸ் போட வடிவா இருக்கும். என்ன அப்ப உண்மையை பார்க்க நல்ல ஒரு வடிவா மாடலாவும் இருந்தது. குளர் வச்சு நல்ல செக்ல தானே இப்ப பொதுவா போடலாமல்ல.
நான் பார்க்கவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபுல் கை வச்சிருக்கோம். இது ஃபுல் கையா தான் வந்திருக்கா. நான் ஃபுல் கை போட மாட்டேன், முக்கா கை வச்சு தைப்பேன், வெட்டி தைக்க போறேன். ஏன் ஃபுல் கையா போட்டேன்? ஏன்னா ஃபுல் கை பிடிக்கா. அதே மாடலுக்கு ஃபுல் கை போடக்கல வடிவா இருக்குல்ல. பாப்போம், அடிச்சு போட்டு பாக்குறதா என்ன செக் பண்ணி. ஷர்ட் துணியல் மாதிரியா? நல்ல துணி மாதிரி சொப்டான துணியாம இருக்கு. இது நான் வந்து எடுத்துட்டேன். அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. நான் வெளியில நிக்க யாரோ எடுத்துட்டு மேல் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். அப்ப சரியாண்டுட்டு என்ன வடிவா இருக்கேன் எடுத்து பார்த்தேன். எடுத்தும் பார்த்துட்டு விலையம் பார்த்தேன். என்ன விலை எப்படி இருக்குன்னுட்டு சரி இருக்க கேட்டு பாப்போம். அப்ப நாங்க இது எங்க இருக்கு ஒரு கலர் இல்லையோண்டாக்கா பாவே சொன்னேன் மேல போய் பாருங்கன்னு சொல்லி மேல போய் பார்த்தா அப்போ நிறைய ஐட்டங்கள் என்ன தொப்பிலே மாடலா போட்டிருந்தது. அதுதானோ மேல எல்லாம் போல அவுட்டு போல. மேல எல்லாமே அந்த எடுக்கக்கூடிய விலைன்னு சொல்லலாமே. ஓ, எடுக்கக்கூடிய விலை தான். பின்ன கடவுள என்ன ஒரு லாபம். என்ன இதுன விலையை எவ்வளவு உண்டு நாங்க அடிச்சு கிடந்துச்சு 1790 ரூபா. 1790 ரூபாய்க்கு ரோசானி எடுத்திருக்கோம். அப்படிதான் எடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? 1790 ரூபாய்க்கு ரோசானி எடுக்கும். அதுதானே பட்ஜெட் வந்துருவானல்ல. அதுதானே. அப்ப தனியே இதுன விலை பாத்தீங்கன்னு சொன்னா தனியே 790 ரூபா. அப்ப நான் டவுட்ல திரும்பி அந்த அண்ணா கேட்டேன், அண்ணா இது என்ன விலை என்ன காசு? 790 ரூபா தான். எனக்கு அவ்வளவு டவுட்டா இருந்தது. என்னடா அப்ப 1000 இல்ல 790 ரூபான்னு சொல்ல எனக்கு ஒரு மாறிக்கு தான் அடிச்சுட்டு நம்ம டவுட்ல அந்த நிக்கிற அண்ணா கேட்டேன். அவ சொன்ன இல்ல தங்கச்சி 790 ரூபான்னு சொன்னேன். அப்ப சரி, அப்ப உண்மையாவே நான் பிடிச்சிருந்தது. இதுலயே வந்து ஒரு 4-5 கலர் கிட்ட இருந்தது. அப்ப நான் இந்த கலரை செலக்ட் பண்ணி எடுத்தேன். எனக்கு நல்லா இருக்குல்ல. ஆனா அப்ப ரோசானிக்கு டவுட் தான். அப்ப என்னையும் கேட்டுச்சு, என்னட்டையும் காட்டுச்சு, வேற இதானே விலையுண்டு. அப்ப நான் என்ன இதான் விலை மாறிக்கறி அடிச்சுட்டாங்களோ சரி வா ஒரு மேல போய் பாப்போம் பண்ணிட்டு அப்ப அங்க போய் பார்த்தா உண்மையிலே 790 ரூபாய் இந்த விலை. நல்ல துணி. இது ஜீன்ஸ் போட சூப்பரா இருக்கு, போட வடிவா இருக்கும், கலரும் நல்லா இருக்கு. அதுதான் அப்ப இத எடுத்து விட்டேன். அப்ப 790. அப்ப நான் வந்து ஒன்று காணாதான். அப்ப 2 எடுத்தேன். இது அந்த துணியை விட இது இந்த துணி இன்னும் நல்ல மொத்த துணி. இஞ்சி நல்ல மடமடத்த துணி. எனக்கு அதை விட இது நல்லா பிடிச்சிருந்தது. நல்லா செக்ல எனக்கா குட்டி குட்டி செக் போட்டது. இப்ப இதுவும் துணி நல்லா பாவிக்கும். ஆனா இந்த பட்டன்கள் எல்லாம் நாங்க திரும்ப தச்சு விட்டா நல்லா நீட்டா பாவிக்கும். இல்ல அந்த நூல் தெரியாது, 2 கட்டு தான் கட்டி இருப்பின. அப்ப அதனால வந்து நாங்க டைட்டா காட்டினா கொஞ்சம் பாவிக்கும் எங்களுக்கு இந்த பட்டன் இருக்கும். அப்ப இதுவும் அதே மாடல்லாம் பாருங்க, நல்ல பாக்கெட் மாடல் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா. ஓ அதே மாடல் கொஞ்சம் கட்ட ஜீன்ஸுக்கு போடுற வடிவா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பொக்கேட்டும் கிடாக்கு. இந்த விலைக்கு பொக்கேட்டும் வச்சிருக்காங்க. 700 பொக்கேட்டும் வச்சிருக்கிறீங்க. அப்ப போன் கொண்டு வர்றது இல்ல ஒரு பக்கம் தான். 2 பக்கம் இருக்கு பொக்கேட். ஓ பாத்தீங்க, காசு வச்சு கொண்டு வர, அடுத்த பக்கம் போன் வைக்கிறது வைக்கிறதுதான் இல்ல ஒன்றும். அப்ப 2 பக்கம் பொக்கேட் இருக்கேன். அப்பதான் நான் இப்பதான் பொக்கேட் இருக்கேன். அப்ப இதுவும் நல்ல ஒரு வடிவா இருந்தேன்னா செக்குல. அப்ப இதையும் வந்து 2யும் எடுத்து தரேனே. அப்ப நட்டாமில்ல தானே நாங்க எடுக்கிறது இல்ல. ஒரு துணி எடுத்து தைக்கிறேன்னு சொன்னாலே ஒரு 1500 ரூபாய்னாலும் வேணும் துணி எடுக்கிறேன்னு சொன்னாலே. அப்ப அதனால வந்து இது எங்களுக்கு லாபம் உண்டு. அப்படி ஏன்னா போன இடத்துல அப்ப 2 டொப்பா வந்து எடுத்துட்டேன். ஆனா இது கொஞ்சம் பிராய்ப்பான துணி. இதுல மடமடத்த துணி, அது கொஞ்சம் சாஃப்டான, அது சாஃப்டானது, கொஞ்சம் மடமடப்பு. அப்ப நல்லா பாவிக்கும். இதுவும் 790 ரூபாய்க்கு இன்னொரு லாபம். துணி காசு கூடிய துணி காசு இல்ல பின்ன துணி காசு தையல் காசு. அங்க பட்டனும் பார்த்தா குறைக்க வச்சிருக்கிறோம். ஃபுல்லா பட்டனும் வடிவான பட்டன், நல்ல வடிவான பட்டன் வச்சிருக்கேன், பெரிய பட்டனும். என்ன அதுவும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா டிஷர்ட் பாருங்க, ஸ்மால் சைஸ்ல டிஷர்ட். சைஸ் ஐயோ கடவுளே, இது முதல்ல அந்த பாப்கார்ன் டிஷர்ட். ஏன்னா இது எவ்வளவு போட்டது? 1000. சரியா, நல்லா இருக்கு. என்ன நல்லா துணி பாவிக்கும், கழுவி பாவிக்கும். ஆனா 1000 நாங்க சொல்லுவோம். ஆனா நீங்க 1000 நம்ப கூடாது. என்ன ஆனா விலை அடிச்சிருக்கு. இந்த விலை வந்து 690 ரூபாய். 690 ரூபாய். 690 ரூபாய்க்கு என்ன லாபம்? நல்ல லாபம். என்ன சொல்றீங்க, எடுக்கலாமா இல்லாட்டி? ஐயோ எடுக்கலாம். நானே விலையை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். ஓ அப்ப இங்கன்னு சொன்னா அப்படியும் ஒரு 1200 ரூபாய் வேணும். 1200 அப்படி வேணும். அதோட சில இடங்கள்ல இந்த சேல் போடைக்குள்ளே நாங்க போய் பாக்குறோம். நாங்கள் இதெல்லாம் வந்து குறைஞ்ச ஒரு மட்டமா ஒரு 1000க்கு தான் 1000க்கு தான் எதிர்பார்க்கலாம். சேல் என்ற இடத்துல
ஆனா இது வந்து 690 போட்டிருக்கிறோம். என்ன ஒரு லாபம். மற்ற துணி நல்ல துணி டிஷர்ட் நல்லா பாவிக்கும். இப்ப ஜோர் உடனே போட்டு பார்த்தது அது போட்டு பார்த்தா எடுத்தது இந்த பெருசா அந்த கரைச்சல் எல்லாம். ஆனா என்ன இப்படி பார்க்க பெரிய சைஸா இருக்கு, பெரிய டிஷர்ட் மாதிரி இருக்கு, ஆனா போட கணக்காத்தான் இருக்கு. தெரியும் இது நாங்க பெருசா கிடக்கு ரெண்டு சொல்லு வேற. அப்ப நான் நிறைய கூட சோழி எங்க போட்டு பார்த்தே எடுத்துட்டு வந்தேன்னா சோழில ஆள் மேல போட்டு பார்க்க சரியா இருக்கும். அது கூட சின்னண்டா என்ன செய்யறது. அப்ப இது நல்லா டிஷர்ட் என்ன. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு 2 டிஷர்ட் எடுத்தது என்ன ஜோவே. இது நல்ல ஒரு துணி. இது அந்த இந்த துணியை விட இது துணி வித்தியாசம். இது ஒரு சாஃப்டா இருக்கு. ஆனா இதுல வந்து பெருசான கலர்கள் கிடைக்கல. எடுக்கிற 2 இதுல அதை எடுக்காம இதுல எடுத்திருப்போம். பெருசா கலர் வந்து செட் ஆகல. அப்ப அந்த கலருக்குள்ள இது ஒன்று ஒரு வடிவா இருந்தது. அப்ப அதுக்காண்டி இதை எடுத்துறாங்க. இது நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஆனா இதுல பச்சையும் ஒரு நீலம் தான் இருந்தது. நீலம் தானே இருந்தது, அதுதான் சொல்றேன். நீலத்தை விட இது கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்ப ஆனா இது நல்ல பஞ்சா இருக்கு. உங்களுக்கு வந்து உடம்புல போட்டாலும் வந்து குத்தாது, வேர்க்காது, தெரியாது. நல்ல ஒரு துணி. இந்த துணியை பார்த்தா அந்த பங்களாதேஷ் துணி மாதிரி. பங்களாதேஷ் துணி வந்து இதை விட இன்னும் சாஃப்டானது. ஆனா கிட்ட அதே மாதிரி அந்த சாஃப்டானது நல்ல இதா இருக்கு. நல்லா இருக்கு என்ன. இது நல்ல இதுவும் பரவாயில்ல, கலர் வடிவா இருக்கும் உங்களுக்கு. இதுவும் எவ்வளவு போட்டோம்? இதுவும் அப்படித்தான் 690 அடிச்சு கிடக்கு. அடிச்சவில்லை ஒரு டவுட்டுமே இல்ல. நாங்க போய் சொல்லவும் இல்ல. 690 ரூபா தான் பேர் அந்த கார்டுலயே இருக்குது. 690 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் எடுக்கிறேன்டா. சூப்பர். சின்னாக்களை கூட எடுக்கல. சின்னாக்களை கூட எடுக்கல. நாங்கள் எடுத்த ஜெஃப்னா டெக்ஸ்ல வந்து உண்மையிலே பெரியாக்களை கூட 690 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதானே. தேவையான சைஸ் எல்லாம் இருக்கு. தேவையான சைஸ் எல்லாம் இருக்கு டிஷர்ட் எல்லாமே. அப்ப இதுதான் நாங்க நேற்று போன இடத்துல எடுத்துக்கொண்டு வந்த மளிகை விற்பனையில எடுத்துக்கொண்டு வந்த உடுப்புகள். அப்ப நீங்களும் வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு இப்படியான உடுப்புகள் தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க உடனே போய் எடுக்கலாமே. தேவையான உடுப்புகள் இருக்கு, முடியாத எல்லாம் அப்படித்தான். ஒரு டிசைன் வர வர போட்டு கொண்டே இருப்பினோம். சான்ஸ் இல்ல. அப்படி நிறைய உடுப்புகள் இருக்கு. சின்னாக்களுக்கு மட்டும் நாங்க தேடி எடுக்கணும். மற்றபடி நிறைய உடுப்புகள் எல்லாம் இருக்குது. நீங்க போய் மேலேயும் போய் பார்க்கலாம். வந்து எடுத்த உடுப்பு வந்து நாங்க மேலதான் எடுத்தினாங்க, கீழே எடுக்கல. இது வந்து நாங்க மேல் மாடிக்கு போய் எடுத்தினாங்க. இந்த டிஷர்ட் இந்த டொப் எல்லாம் மேல இருந்தது. அப்ப நீங்க அங்க எல்லாம் மேல எல்லாம் போய் பார்த்து நீங்க எடுத்துக்கொள்ளலாமே. அதோட என்ன கீழே ஒரு செக்ஷன் மற்றதாங்கள அங்கே மேல 2வது மாடி கேர்ள்ஸுக்கு, அங்க 3வது மாடி இருக்கு பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு. அப்படியே நிறைய உடுப்புகள். ஆனா இதுல என்ன கவலைக்குரிய விஷயம் உண்டு, ரொஷானி தான் கொண்டு வந்தது காசு உடுப்பு எடுக்கிறாரு. இல்ல ரொஷானி உடுப்பு எடுக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தது. ஆனா அந்த காசுல இப்ப இவ்வளவு எடுத்தாச்சு. பர்த்டேக்கு என்ன செய்ய போகுது? ஆனா உண்மையா நான் என்ன பிரச்சனை பர்த்டே கொடுப்பதற்கு தான் காசு சொல்லி கொண்டிருக்கேன். காசு கொண்டு போனேன் நான். ஆனா நான் இதை பார்த்துட்டு இப்படி எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா என்ன விட்டுட்டு வர மனசு இல்ல. என்னன்னா நல்ல லாபம், சின்னாக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நல்ல லாபம், வேண்ட லாபம் வாங்கினது. என்ன செய்யற இப்ப ரொஷானிக்கு நம்ம ஒரு பர்த்டே இன்சர்ட் டைம் போட்டு விடுவோம். அது சரி பர்த்டே இன்சர்ட் டைம் தலப்பாவையும் கட்டி விடுவோம். அப்படி கட்டுனா என்ன வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பில்லும் கணக்க வந்திருக்கு நினைக்கிறேன். அந்த 2 பில்லும் சேர்த்து 6000 இல்ல. எடுக்க தெரியல. அங்க வந்துரும் முக்கச்சகமான காசு. ஆனா இப்படி நாங்க எதை சொல்றோம், சில பேர் 2-3 பேக்கில் அள்ளி கட்டி கொண்டு போறோம். 20,000 15,000 சொல்லி இந்த சின்ன சின்ன பண்ற உடுப்பு தான் எடுக்கக்குள்ள தெரியாது. அவ்வளவு ஆசையா இருக்கும். உடுப்புகள் சொன்னா அப்படித்தான் இருக்கு. அதுதானோ. அப்ப அக்கா யோசிக்கிற ராயனை கூட்டி கொண்டுதான் போகணும் போல. இல்ல அக்கா சொன்னோம் அதான் இடையில போகணும்னு சொல்லி. நான் நேற்று வந்தேன். அதுக்கா நீங்க நினைக்காங்க என்ன போகலையாண்டு அக்கா மேல அக்கா என்ன உடம்பு சரியில்லையா கீழே இருந்துச்சா மேல நீங்க போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி அக்கா வரையில. மற்ற கடைகளுக்கும் போய் அலைஞ்சது தானே. வெயில் ஒரு பக்கம் சரியான வெயில் நடந்து தெரிஞ்சது. அதோட சரியான வெயில். உண்மைதானே சரியான வெயில். பைக்லயே போய் நோமலா சோஸ் ஆகுறாங்கிறத அப்ப கொண்டே ஆக்கல நடத்தி வெயிலுக்கு கூட்டி கொண்டு போக டயர்ட் ஆயிட்டு. அதுதான். அப்ப
நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். ஏன்னா அப்ப எங்களோட வீடியோ பாக்குற நீங்க உண்மையாவே உங்களுக்கு இப்படியான உடுப்புகள் வந்து மலிவான விலையில நீங்க எடுக்கணும்னு சொன்னா நீங்க யாழ்ப்பாணம் ஜஃப்னா டெக்ஸ்ல போய் நீங்க உடுப்புகளை நீங்க வந்து போய் விரும்பின ஆடைகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது வந்து சித்திரை பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ வருஷத்துக்கு சொல்லி எந்தவித டிஸ்கவுண்டும் இல்லாமலுக்கு எந்த நாளுமே ஒரு குறைஞ்ச விலையில கொடுத்து கொண்டிருக்கிற கடை தான் அந்த கடை. அந்த ஜஃப்னா டெக்ஸ் ஜஃப்னா டெக்ஸ் உண்மையிலே நல்ல ஒரு கடை. அப்ப சரி, அப்ப நாங்களும் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். மாற்று முறை சந்திப்போம். பாய்.